எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கோஸை நல்லா பொடியாக நறுக்கி அதை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. இதில் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த கோஸும் இந்த உப்பு காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த கோஸெல்லாம் நல்லா கையாலேயே மசிச்சு ஒரு நல்ல பக்குவத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம 1½ ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் பவுடரும் 1½ ஸ்பூன் அளவுக்கு மைதா பவுடரும் சேர்த்துருங்க. உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் கூடவும் குறைச்சும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம இஷ்டம்தான். நான் செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் மாவோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க. குறைவாக எடுத்திங்கன்னா இதோட மாவோட அளவு குறைஞ்சிக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம். முதல்ல இவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நல்ல ஒரு பக்குவமான பதம் வர வரைக்கும் நம்ம கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் மைதா மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அந்த பால் உருட்ட வரணும். அந்த அளவுக்கு நல்ல பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி இப்படி பால் பாலாக போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுருங்க. நம்ம நிறைய காய்கறிகள்லாம் எதுவும் சேர்க்கலை. சூப்பராக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது அப்படியே கொடுத்தாலே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிடலாம். இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு வந்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ நான் இஞ்சி ஒரு துண்டு நல்ல மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் இது வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து கேரட், கேப்சிகம் இன்னும் என்னென்ன காய்கறிகள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த காய்கறிகளும் சேர்க்கலை. வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நடுவில் கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி விட்டுடுங்க.
இப்போ டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி இல்லை 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கினா போதும். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடரை சேர்க்கும்போது நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள் தண்ணியாக இருந்துச்சு, சேர்த்த உடனே நல்ல திக்கான பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கேபேஜ் பால்ஸ்லாம் இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கலரி இறக்கிட்டா சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிடும்போது இது நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அதை விட நம்ம வீட்லேயே இதை ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் வீட்லேயே செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்க விரும்பும் போதெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான். சரியான பக்குவம் வந்துருச்சு. நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இந்த சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் இதை எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.